ஹாய், நம்ம வந்து இப்போது எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா a = 1, 2, 3 செட் ஆஃப் அண்ட் b = செட் ஆஃப் 2, 3, 5, c = 3, 4, d = 1, 3, 5. இங்கே என்ன கேட்குறாங்க? a இன்டர்செக்ஷன் c இன்ட்டு b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு a இன்ட்டு b இன்டர்செக்ஷன் c இன்ட்டு d. இது வந்து ட்ரூவா, இது வந்து உண்மையா, ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி இன்டர்செக்ஷன் தான் நான் என்ன சொன்னேன், காமனாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறீங்க. ஏவோட வேல்யூவும் பிவோட வேல்யூவும் எடுத்து எழுதுங்க. ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது. வேறு எந்த நம்பரும் ஈவனாக இல்லை, அப்போது 3 எழுதணும். நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி பி எடுத்து எழுதுங்க, டி எடுத்து எழுதுங்க. ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 3 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, இதுலேயும் 5 இருக்குது, எடுத்து எழுதுங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. நம்ம 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதுலேயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 3 × 3 × 5. 3வோட 3 மல்டிபிள் பண்ணுங்கள். அகெயின் 3 × 5. 3, 3, 3, 5. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? a × b இன்டர்செக்ஷன் c × d. a × b 1, 2, 3 × 2, 3, 5. இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1ஓட இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், 2ஓட இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும், 3ஓட இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும். c, dயும் எடுத்து எழுதிட்டு அதே மாதிரி மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா? a × b இன்டர்செக்ஷன் c × d. ரெண்டுத்தில் எது காமனாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து எழுதணும். காமனாக இருக்கிறத வந்துட்டு காமனாக இல்லாததை அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 1, 2 கிடையாது, 1, 3 காமனாக இல்லை, 1, 5யும் காமனாக இல்லை, 2, 2 காமனாக இல்லை, 2, 3யும் காமனாக இல்லை, 2, 5ம் காமனாக இல்லை, 3, 2வும் காமனாக இல்லை. இதில் 3, 3 இருக்குது, இதில் 3, 3 இருக்குது காமனாக. 3, 1ம் காமனாக இல்லை, 3, 5, 3, 5 இது எதுவுமே காமனாக இல்லை. அப்போ ரெண்டு வேல்யூ தான், 3, 3யும் 3, 5. ரெண்டுத்தில் எது காமனாக இருக்கோ அதை தான் எழுதுறோம். இன்டர்செக்ஷன்னா காமன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2லேருந்து இது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. ஃப்ரம் அது 1 மற்றும் 2லிருந்து இது நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதணும். ஃப்ரம் 1 and 2 இட்ஸ் ட்ரூ அப்படின்ட்டு எழுதிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் 1.1 பயிற்சி 1.1ல் 5th சம் இதுதான். நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம்மு. a = x belongs to whole number x less than 2. b = set of x belongs to natural numbers n. 1 less than x less than or equal to 4. c = 3, 4. நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா, எக்ஸாம்பிள் ஒன்று, அதே மாதிரி தான். இந்த மாதிரி வந்து என்னடா இப்படி கொடுத்துட்டாங்கலாம் எதுவும் இது பண்ண வேண்டாம். ஆனால் இந்த மாதிரி தான் 5 மார்க்ஸில் வரும். லெஸ் தென் 2, இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1 மட்டும்தான். இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போது 2, 3, 4. சி வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் மேலே உள்ளது மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் லெஸ் தென் 2, அப்போது 2க்கு முன்னாடி 1 மட்டும்தான். 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போது 4 வரும். 4க்கு முன்னாடி 3, 2, 2, 3, 4. சி அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? a × b யூனியன் c = a × b யூனியன் a × c கண்டுபிடிக்கணும். செகண்டு a × b இன்டர்செக்ஷன் c = a × b இன்டர்செக்ஷன் a × c. இதே மாதிரி 3 கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இது ஒரு 5 மார்க்ஸ் கொஷினாக வரும். இந்த மாதிரி x belongs to whole number இந்த மாதிரிலாம் இருக்கே, நம்ம எதாவது மிஸ்டேக் ஆகிடுமான்லாம் இது பண்ணாதீங்க. லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா, லெஸ் தென், மேக்ஸிமம் லெஸ் தென் தான் வரும். லெஸ் தென் கொடுத்துருக்காங்களா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க்ஸ்.